பிக் பாஸ் இந்த சீசனில் வந்து திவாகர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம். நானே அப்படி தான் நிறைய தடவை சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னென்னா இவர் வந்து போன சீசனில் இந்த பிரவீனை வெளியே அனுப்புனாங்க பார்த்தீங்களா, ரெட் கார்டு கொடுத்து இந்த மாதிரி இவரை இந்த வாட்டை வெளியே அனுப்ப போகிறாங்க. அது மட்டும் உறுதியாக தெரியுது. பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காரு திவாகர். அவர் எதுக்கு தான் பண்ணுறாரு, வேணும்னு பண்ணுறாரா இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாரான்னு தெரியல. பார்வதியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. பார்வதி வந்து ஒரு உலோகர். அவங்க வந்து வெளியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது. இது திவாகருக்கு தெரிய மாட்டேங்கி. அவர் நல்லா பொறுமையாக அப்படி எதுவும் நம்மளை யாரும் தவறாக பேசிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அவருக்கு திவாகரோட ஃபேன்ஸுக்கும் வருத்தப்படக்கூடாது, யாரும் வருத்தப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. பார்வதி ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதாவது கோவப்பட்டாங்க திவாகர் உங்களால் தாங்க முடியாது. திவாகர் இனிமேலாவது அவரை திருத்திக்கிட்டு அவர் நார்மல் அவரோட நேச்சுரல் நடிப்பு எது, சும்மா யாரையாவது காப்பி பண்ணி அப்படி நடிக்கிறது. இப்போ கூட துரு சார் வந்திருந்தார், அவங்க விக்ரம் சாரை வச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் அவரோட நேச்சுரல். எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் என்ன கல்யாணம் பண்ணிக்க, அது பண்ணி இது பண்ணி அவரோட கேரக்டரை அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். இப்படி இருந்தால் திவாகருக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவர் ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியே அனுப்பக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. பிரவீனை வெளியே அனுப்புனது போல் இவரையும் வெளியே அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது.